சாதான்! Everything is okay.
பானு, அண்ணா எனி ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லைண்ணா. என்னன்னு தெரியலப்பா, நேத்துலேருந்து ரொம்ப டல்லா இருக்கா. நான் வேணா டாக்டரை கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். அதோ அந்த கிரீன் கலர் எடுங்க. வெல்கம். தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். Hi, Siva. How are you, my child? ஃபைன் மேம். Come. How is your job? ஓகே மேம், நல்லா போயிட்டுருக்கு. Good. சிவானே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேண்ணே. சும்மா இருங்கடா. புது ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே உடனே ஹாப்பி பர்த்டேவா? அண்ணனுக்கு வர 6ஆம் தேதி தான் பர்த்டே இல்லையாண்ணே? Goodbye. Very goodbye. Yes, yes, all right. Now you go to class. ஓகேப்பா. பாய். Bye. பாய். நல்லா படிங்க, ஓகேவா? பாய் பாய். வர பர்த்டேக்கு நான் இருக்க மாட்டேன் மேம். Why? இல்லை, ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போடுறேன். அதான் உங்களை பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். Okay. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மேம். God bless you, my child. ஹலோ, நான் தான் பேசுகிறேன். பானு ரெடியாக இருக்க சொல்லுங்கள். நான் வந்து டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகிறேன். சரிப்பா. பானு, பானு. நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் வாழ்த்தும் காதல், மனம் வாழ்த்தி புகழ் பாடும் உயிரான காதல், ரணம் தீண்டி துயர் கண்ட புதிதான காதல், உயிர் தீண்டி உயிர் கலக்கும் உயர்வான காதல். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கங்கே பத்ராமி சுபகே பஞ்சீவ சரதாம் சதம்.
பானு டைம் ஆச்சு. கடைசி முத்தம். பயமா இருக்கா? பானு என்னாச்சு பானு? பானு எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. இதே மாதிரி சந்தோஷமா ரொம்ப நாளைக்கு. நீ தானே இந்த முடிவு எடுத்த? பானு நான் உயிருக்கு பயந்தோ இல்லை உங்கள் அண்ணன் எதை பண்ணிட்டானோ இந்த முடிவுக்கு சம்மதிக்கல. நான் சம்மதிக்க காரணம் உன் மேலே வச்சிருக்கிற காதல். இப்போ கூட சொல்லு, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம். சாவு நம்மளை நெருங்குற கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ்கிறதுக்காக போராடுவோம். சொல்லு பானு. ஏய், இவன் உடனே சாவக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சாவணும். UR100 mg எடுத்துட்டு வா. Remove the shoe. ஏய், நானே இன்டர்நேஷனல் லெவலில் நெட்வொர்க் வச்சிருக்கேன். எனக்கு தெரியாம பிளான் பண்ணி என் தங்கச்சி இழுத்துட்டு ஓடனல்ல. இப்போ ஓடுறா. உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. நீ ஓடுற வரைக்கும் தான் உயிரோட இருப்பேன். நின்ன அந்த இடத்துலயே வெடிச்சு செதறிடுவேன். ஓடுறா. ஹலோ கண்ட்ரோல் ரூம், யார் பேசுறது? உங்க பாஷையில சொல்லணும்னா A1 பேசுறேன்டா. நான் யாரு, எப்படி இருப்பேன், எங்க இருப்பேன்னு தேடிட்டு இருக்கீங்களா? உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாதுடா.
உங்களுக்குலாம் ஒரு சவால்டா. நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்க ஃபார்முலா ஒரு நாய்க்கல்ல கட்டி சிட்டிக்குள்ளே ஓட வச்சிருக்கேன். அவன் நின்னா அவனும் காலி, அந்த ஏரியாவும் காலி. அந்த நாயை எம்எம்எஸ்ல அனுப்புகிறேன், முடிஞ்சா காப்பாத்துக்கடா. சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பீட்டர் பேசுறேன் சார். சொல்லுங்க பீட்டர். A1 இருந்து ஒரு கால் வந்திருக்கு சார். என்ன மெசேஜ் கொடுத்துருக்கான்? சிட்டில ஏதோ பெரிய ப்ராப்ளம் பண்ண போறதா மிரட்டுறான் சார். சரி, உடனே எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இமிடியேட்டா MMS அனுப்பிடுறேன் சார். உன் கஸ்டமரே எனக்கு வேண்டாம். 1 ஹவர்னு சொல்லிட்டு ஒரு ராத்திரி பூரா என்ன வச்சிருந்து வெறும் 2000 ரூபாய் கொடுத்துட்டான். ஏய் என்னோட போன் புடிங்க புடிங்க. ஏய் யாரா அவன்? ஏய் நின்றா, அங்க ஒருத்த போன பண்ணிட்டு வரான், புடிங்க அவனை. ஏய் நின்றா நின்றா, டேய் நின்றா, டேய் எவ்வளவு தூரம் வரணும் விட மாட்டேன். புடிங்க அவனை, புடி. ஏய் நின்றா, நின்றா, நான் விட மாட்டேன், நின்றா. ராம் பேசுகிறேன். நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். எல்லாம் ரெடியா? ரெடியாக இருக்கேன் சார். ஓகே சார். சந்தேகப்படும்படி யாராவது வந்தா மடக்கி விசாரிங்க. தப்பிக்க முயற்சி பண்ணா எஸ் சார். ஓகே சார். அந்த வழியா வந்து ஓடி வந்துருக்கான். பேக் பண்ணி அவனே. இந்த காரியத்தை பாம்பு எடுத்துடும். அம்மா அம்மா என்ன ப்ராப்ளம் சார்? அந்த ஏவன் ஒரு பையனோட ஷூஸ்ல பாம்பு ஃபிக்ஸ் பண்ணி சிட்டிக்குள்ள ஓட விட்டுருக்கான். அவனை எப்படியாவது காப்பாத்திடணும் சார். அவனதான் சார் துரத்திட்டு இருக்கோம். உடனே அந்த ரோட்டை கிளியர் பண்ணுங்க. நான் பாட்டுக்கு வந்துடுறேன். எல்லாம் தள்ளி போங்க. அவனை ஓட விடுங்க. அவனை ஷூட் பண்ணாதீங்க. டோன்ட் ஷூட். ஃபுட் கிளியர் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்க. கேட்டை ஓபன் பண்ணுங்க. ஓபன்.
யா நான் சொல்ற ரூட் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. எஸ் இந்த ரூட் எல்லாம் பொதுமக்களோட பாதுகாப்புக்காக தடை செய்யப்பட்டிருக்குன்னு ரேடியோல அனௌன்ஸ் பண்ணுங்க, டிவில நியூஸ் கொடுங்க, ஃபிளாஷ் நியூஸா கொடுங்க. காட் இட்? சார் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக ராயபுரம் பிரிட்ஜ், சென்ட்ரல், பூந்தமல்லி ஹைரோட், மதுரவாயல் பைபாஸ் இந்த இடங்கள்லாம் டிராபிக் க்ளோஸ் பண்ணிருக்கு. எக்காரணத்தை கொண்ட பப்ளிக் அந்த ரூட்ல வரக்கூடாதுன்னு உடனே அனௌன்ஸ் பண்ணு. சிவா பயப்படாத, நான் வந்துட்டேன். உன்னை காப்பாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ஹேவ் கான்ஃபிடன்ஸ் மேன், பயப்படாத. கம் ஆன். கொஞ்சம் லோ பண்ணுங்க. அப்பா ஸ்டெடியாக பிடிச்சிங்களேன். ஜஸ்ட் ஹோல்ட் இட். யா தட்ஸ் ரைட். ஓகே. My God. Sir, bomb confirmed, sir. வணக்கம் நேர்களே, இது ரேடியோ 1 FM 94.3 இங்க நான் ஸ்டாப் மஜா. நம்ம சென்னை சிட்டி டிராஃபிக் போலீஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வாட்ஸ்அப் எமர்ஜென்சி ரீசனுக்காக பூந்தமல்லி ரோட், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அப்புறமா மதுரவாயல் பைபாஸ் இந்த ஏரியாலாம் டிராஃபிக் பிளாக் பண்ணிருக்காங்க. இந்த வழியா போறவங்களாம் வேற மாற்று வழி எடுத்துக்கிட்டா நல்லதா இருக்கும். சென்னையின் பழமையான அடையாளங்களில் ஒன்று இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இங்கு லட்சக்கணக்கான பயணிகள் இதை பற்றிய ஒரு நாங்க சென்டரா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரூட் எல்லாம் கிளியரா? ரூட் எல்லாம் கிளியர் சார். ஓவர். ஓகே சிவா, அதே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சார், நான் சவிதா பேசுறேன். ஏதோ பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதான் சென்ட்ரல் ஸ்டேஷன் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே குட். நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உடனே ஸ்பாட்டுக்கு ஃப்ரீயா அனுப்பிக்கிறேன். எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் பண்ணுங்க. இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் இதய துடிப்பை எகரி செய்யும் பரபரப்பான சம்பவம் நேரடி ஒளிபரப்பாகிறதுன்னு ஃபிளாஷ் நியூஸ் கொடுங்க. டெக்னிக்கல் டீமை உடனே ஸ்பாட்டுக்கு புறப்பட சொல்லுங்க. இந்த சம்பவத்தை முதல்ல ஒளிபரப்புறது நம்ம சேனலா தான் இருக்கணும். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. வாட்ஸ் யுவர் ஐடியா? சார், அது அவர் பாடியில நீர் சத்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஹைபர்டோனிக் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் சார். குட் டாக்டர். ஏதாவது பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். எஸ் சார். பாம்பு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அப்புறம் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணி பாம்பை டிஃப்யூஸ் பண்ண வேண்டியதானே? Why are you making late? சார், இல்ல சார், ஒரு பில்டிங்ல பாம்பு இருந்தாலே அதை அங்கேயே டிஃப்யூஸ் பண்ணலாமா இல்ல ஒரு ரிமோட் ஏரியால டிஃப்யூஸ் பண்ணலாமான்னு நம்ம யோசிப்போம். அப்படி இருக்கும்போது இது ஒரு பையனோட காலில் கட்டியிருக்கு சார் பாம்பு. அதை கொஞ்சம் நிதானமாக தான் யோசிச்சு கேர்ஃபுல்லாக டிஃப்யூஸ் பண்ணணும் சார். ப்ளீஸ் சார், அவசரப்படுத்த வேணாம் சார்.
away. It's into space. That's going to run away down to the untenanted region. Marvelously spending my funds, I ordered. டிவி ஆன் பண்ணாலே பேட் நியூஸ் தான். நம்ம வச்ச பாம்புல அவன் செத்துடுவான்னு நினைச்சோம். நம்ம பிளான் எல்லாம் மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை காப்பாத்துறவங்க போல இருக்கு. அவளை பத்திரமா பார்த்துக்கங்க. தப்பிக்க நினைச்சா கொன்னுடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். சென்னையில் பயங்கரம். நெஞ்சை உறைய வைக்கும் பரபரப்பான சம்பவம். ஓட்டம் நின்றால் உயிர் நின்றுவிடும். ஓடிக்கொண்டிருக்கும் சிவாவை காப்பாற்ற போலீஸ், டாக்டர்ஸ் மற்றும் மீடியா எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹலோ, ராம் காலிங். நாங்கள் இப்போ மதுரை பேப்பர்ஸ் நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அங்கே ரீச் ஆயிடுவோம். செக்யூரிட்டி எல்லாம் டேட் பண்ணுங்க. எக்காரந்த கூட பப்ளிக் உள்ள வந்து போட கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே சார். ஸ்டாப் பண்ணிடுங்க சார். ஓகே சார். ஏமாப்ல இப்படி மூச்சரைக்க ஓடுறானே பொழைச்சுவாங்கற? என்ன மாமே இப்படி சொல்ற? ஏய், நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வெடிச்சு செதற போறான். யோ என்னய்யா, இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, காப்பாத்திடுவாங்கய்யா. முடியாதியா? ஏன் முடியாது? யோ, உனக்கு எனக்கு பெட்டியா? சாயங்காலம் எனக்கு போட்டு வாங்கி தெரியா? என்னடா ஓட்டனா? அங்க ஒருத்த உசுருக்கா ஓடிட்டு இருக்கான். நீங்க இங்க கோட்டருக்காக பெட்டு கட்டிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல, அறிவு இல்ல? கம்நாட்டி பசங்களா? ஏய், இனி ஓசி பேப்பர் படிக்கவங்கள இந்த கடைய பக்கம் பார்த்தேன், சேவிங் பண்ற கத்தியில கழுத்து எடுத்து விடு. ஓடுங்கடா, ஓடுங்கடா. அவரோட ஃபுட்ஃபால் எங்க விழுதுன்னு பாருங்க. அங்க பாருங்க. யா, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. யா, தட்ஸ் ஃபைன். கம் க்ளோஸ். சிவா, கொஞ்சம் கிட்ட வாங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன். பிரியா, சிவாவை காப்பாத்துறதுக்காக இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஷூக்குள்ள பாம் இருக்கிறதுனால அந்த பாமோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கேனிங் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் கேமரா ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த பாமோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சிடும். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை டிஃப்யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. யா சிவா, அதே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. தட்ஸ் ஃபைன்.
Come on. ஐயோ. குட் மார்னிங் ரிலையன்ஸ். என் பேரு பானு. ஓகே, நான் ஒரு ஆபத்துல இருக்கேன். சொல்லுங்க. ஓகே, நான் நெட்வொர்க் கனெக்ட் பண்றேன். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் லெஃப்ட் பண்ணுங்க. பர்ஃபெக்ட். யா. சிவராமன் ஸ்பீக்கிங். சார், நானும் பேசுறேன் சார். சொல்லுமா, அது என்ன டைப் ஆஃப் பாம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? சார், இது ஆர்டிஎக்ஸால பண்ண பாம் இல்ல சார். இல்ல சார், அது வந்து யுரேனியம் கலந்து ஒரு புது டெக்னிக்ல ஏதோ பண்ணிருக்காங்க சார். அதான் நானும் அனலைஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? எஸ் சார். நீங்க அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கம்மா. அப்படி கலப்படாத பப்ளிக். யாரு மருந்து நாட்டுல நடக்கிறத பாரு. உண்மைதான். என்னென்ன நடக்க போதோ கடவுளே, பொழைக்கணும் இந்த பையன். சார், அந்த பையன் ஓடிட்டே இருக்கனால பப்ளிக்ல நிறைய ப்ராப்ளம் சார். எஸ். அதனால அவனை ஒரே இடத்துல ஓட வைக்க முடியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ட்ரெட்மில் மேல ஓட வைக்க முடியுமா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல டிஃப்யூஸ் பண்ண போற நமக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்ற மாதிரி ட்ரெட்மில்ல ஓட வைக்கலாம். எஸ். அந்த பாம் மட்டும் பிளாஸ்ட் ஆச்சுன்னா அவரோட உயிருக்கு மட்டும் ஆபத்து இல்ல, அந்த ஏரியாவையே பாதிக்கும். அதனால கூடிய மட்டும் அவரை சிட்டிக்கு வெளியில கொண்டு போறது எல்லாருக்கும் சேஃப். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். சார், நாங்கள் ரிலையன்ஸ்லேருந்து பேசுகிறோம். பானுன்னு ஒரு லேடிக்கிட்டேருந்து ஃபோன் வந்தது. அவங்க ஏதோ ஆபத்தான சுச்சுவேஷனில் இருக்காங்களா, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. லைன் கனெக்ட் பண்ணலாமா? சரி, அந்த பொண்ணுக்கு லைனை கனெக்ட் பண்ணுங்க. யாரு? பானுவா? எஸ் சார். ஓகேம்மா. எல்லா விஷயத்தையும் ரிலையன்ஸ்ல டீட்டெயிலா சொன்னாங்க. இந்த பாருமா, நீ எதுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை சேஃபா காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஓகே சார். Yes, ma'am. Dr. Devi, can you come online? Yes, sir. சிவாவோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி நியூட்ரியன்ட் கேப்சூல்ஸ் எல்லாம் அவர் கொடுத்தாச்சு. அவர் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு தேவையான ஆக்சிஜனை எடுக்க முடியல. மூச்சு திணறல் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபர்தரா என்ன பண்ணணும்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்றோம். ஓகே சார்.
சொல்லிடுப்பா. நான் கமலக்கண்ணன் பேசுறேன். பானுவா? எஸ் சார். கமிஷனர் எல்லா டீடைலும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஓகே சார். கவலைப்படாத, உன்னை சேஃபா கூட்டிட்டு வரேன். ஓகே? தேங்க் யூ சார். க்ளோசர். ஓகே மேம். டவுன் பண்ணுங்க. ஹலோ, ரிலையன்ஸ் நெட்வொர்க்? Yes, sir. I am Kamalakkannan from Q branch. I need a small favor from you. Tell me, sir. How can I help you? இந்த நம்பர் எந்த ஏரியாவில் இருந்து வருதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? Just a minute, sir. சார் அந்த கால் மவுண்ட் ரோட்லேருந்து வந்திருக்கு. மவுண்ட் ரோடா? மவுண்ட் ரோட்ல எந்த இடம்? ரிச்சி ஸ்ட்ரீட், பிளாக்கர்ஸ் ரோட், ஹாரிஸ் ரோட் அண்ட் மீரான் ஸ்ட்ரீட் இதுக்குள்ளேருந்து தான் சார் கால் வந்திருக்கணும். பர்டிகுலரா எந்த ஸ்ட்ரீட் சொல்ல முடியுமா? சாரி சார், இதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. பிரியா, இப்போ அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? சிச்சுவேஷன் இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கணும். அவர் எப்ப நின்னாலும் பாம் வெடிச்சிரும். அதனால பாம்ப கேர்ஃபுல்லா டிஃப்யூஸ் பண்ணி சிவாவை காப்பாத்துறதுக்காக பாம் ஸ்குவாட் ஆபீசர், டாக்டர், கமிஷனர் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. Come in. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க மதுரவாயல் ஜங்ஷனை கிராஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலேயும் அவன் ஓடக்கூடாது. கென்னிக்கிட்ட சொல்லி அவனை அங்கேயே முடிச்சிட சொல்லு. நமக்கு எப்பவுமே இடைஞ்சலா இருக்கிறது அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆதிநாராயணன். அவனையும் அங்கேயே தூக்கிடுங்க. கோ. சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஹலோ. ஹலோ. Any problem? பானு, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்க. எஸ் சார். பிளாக்கர்ஸ் ரோட், ரிச்சி ஸ்ட்ரீட், மீரான் ஸ்ட்ரீட் இது மூணுக்கும் பொதுவான ஒரு இவி பாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு 4 செகண்ட்ஸுக்கும் நாங்க லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். உன் ரூம்ல எப்ப கரண்ட் போகுதோ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே சார். இப்போ ஆஃப் ஆயிச்சா? இல்ல சார். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு சார். குட். சேஃபா இரு, வந்துடுறேன். மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு வரேன் சார். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று.
அவருக்கு நம்ம டேப்லெட் கொடுக்குறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவரோட சைக்காலஜி ஸ்டேட்டஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். அவர் வந்து ஓடும்போது இதை பற்றி நினச்சி டிப்ரெஷன் ஆன்சைட்டி போகலாம். ஸோ அதை ரொம்ப கேர் எடுத்துங்க. கீப் சேரிங் him. எஸ் டாக்டர்ஸ், வாட் வில் பி அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்? இன்று அதிகாலை முதல் சென்னையில் ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. ஓடிக்கொண்டிருக்கும் சிவாவை காப்பாற்ற போலீஸ், டாக்டர்ஸ் மற்றும் மீடியா எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பரபரப்பாக காணப்படும் கடை வீதிகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி கிடக்கின்றன. சிவாவிற்கு என்ன ஆகுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் அனைவரும் தொலைக்காட்சியில் நமது நேரடி ஒளிபரப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த பதற்றமான சூழ்நிலையில் பொதுமக்கள் யாரும் சிவா ஓடிக்கொண்டிருக்கும் சாலையை நோக்கி வரவேண்டாம் என்று காவல்துறை மூலம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. டாக்டர், பையன் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறனால போதுமான ஆக்சிஜன் கிடைக்காம ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். லேக் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் தி மெயின் ப்ராப்ளம். யா ஆஃப் கோர்ஸ். சார், நாம ஏன் சார் அங்கே ஆக்சிஜனை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது? ஸ்ப்ரெட் பண்ணுறது வேஸ்ட்டு. ஏன்னா அட்மாஸ்பியரில் நிறைய ஆக்சிஜன் இருக்குது. அது இல்லைனா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்போ பண்ணுறது இஸ் அட்டர் வேஸ்ட். ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால ஆன்சைட்டியில் வேறு ஓடுறாப்புல சரியாக ப்ரீத் பண்ண நிறைய சான்ஸ் இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரையும் மாஸ்க் அண்ட் ஆக்சிஜன் வில் பி அ பெஸ்ட் சாய்ஸ். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணாலும் சரி, மூமெண்ட்ஸ் எல்லாமே சீக்கிரட்டாகவே இருக்கணும். ஓகே? ஓகே, நோ ப்ராப்ளம். கமிஷனரே கொண்டு போட்டாங்க. கம் ஆன் சிவா. பாஷா பாஷா உண்டு. யாரும் பண்ண பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் எல்லாரும் காமா இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் வண்டியை ஸ்லோ பண்ண வேண்டாம். கீப் கோயிங். Don't move. எஸ் சார், அது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சார். தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இல்லை சார், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சார். எஸ் சார், ஸோ ஃபார் ஆல் ஓகே சார். பிரியா, போலீஸ் இவ்வளவு எச்சரிக்கையா இருந்தோம் இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இது மாதிரி மீண்டும் ஒரு தாக்குதல் நடக்காம இருக்க போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எதிர்பாராத இந்த தாக்குதலால எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஆனா இமிடியேட்டா அதுல இருந்து ரிலீவ் ஆயிட்டாங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்காம இருக்கிறதுக்காக போலீஸ் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க.
பண்ணிருக்கீங்க? சொல்றா, நீ அனுப்புனது யாரா? சொல்றா. எங்க அந்த பொட்டை? சேலஞ்ச வந்து சேலஞ்சு சொல்லல. உன்னை இப்ப சொல்றா. நம்ம சீக்கிரட்டை தெரிஞ்சுக்க போலீஸ் ஜானை டார்ச்சர் பண்ணுவாங்க. பப்ளிக் அதிகமாக இருக்கிற இடத்துல பாம்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிட்டியை கொலாப்ஸ் ஆகணும். கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். ஆல் ஸ்டேஷன் அலர்ட். எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அறிவிச்சிருக்கு. சென்னை சிட்டி போலீஸ்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. சென்னை சிட்டி ஃபுல்லா தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கிறதுனால பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன்ல செக்யூரிட்டி டைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போர் காலத்துல அறிவிக்கிற ரெட் அலர்ட் சிச்சுவேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க புதுசா யாரையாவது சந்தேகப்படும்படியா பார்த்தா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் சேஃபா வீட்லயே இருங்க. ஏன்னா இப்பதான் சேஃபா இருக்கணும். ரொம்ப நாளா ட்ரை பண்ணி நடிக்கவே இப்பதான் சான்ஸே கிடைச்சது. ஆசையா கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இந்த பிரச்சனை ரூட்டையே மாத்தி விட்டானுங்க. அப்புறம் அடிச்சு பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி போனோம். அங்க ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டாங்க. சும்மா இருப்பா, ஷூட்டிங்கா முக்கியம்? உயிர் தான் முக்கியம். இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எப்ப எங்க குண்டு வெடிக்குன்னே தெரியல. வீட்லயே இருங்க, வெளியில வரவனா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ வேற காதுல சரியா வச்சு பேசுமா. நம்ம ஊரு தான் அமைதியான ஊருன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் ஆரம்பிச்சானுங்களா? என்ன போதோ. ஹலோ ஹலோ தம்பி ஜெயவேலு, சொல்லுங்கம்மா. எப்படிப்பா இருக்க? எனக்கு இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சேஃப்டியா தான் இருக்கேன். இங்க டிவில ஒரே கலவரமா இருக்குதுப்பா. என்னென்னமோ பேசிக்கிறாங்க. எனக்கு பயமா இருக்கு தம்பி. நீ பயப்படாத, தைரியமா இரு. இங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். அடிக்கடி உங்களுக்கு கால் பண்றேன், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. சார், நான் இங்க இருக்கேன்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா சார்? நீ பிளாக் ரோட்ல தான் இருக்க. நானும் அங்க வந்துட்டேன். டோன்ட் வரி. தேங்க் யூ சார். சரிம்மா, நீ இருக்கிற இடத்துல ஏதாவது கேலண்டர், டைரிஸ், போட்டோஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்ல. பார்க்குறேன் சார். ஒரு பெயிண்டிங் இருக்கு சார். ஒரு மிரர் இருக்கு. அப்புறம் அப்புறம் ஒரு டேபிள் ட்ராயர் இருக்கு. வேற என்ன இருக்குன்னு பாரு. வேற ஒண்ணும் இல்லை சார். சார், ஒரு ஏர்லைன் மேப் இருக்கு. வேற ஏதாவது முக்கியமான அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ் ஏதாவது இருக்கான்னு அப்படியே தேடி பாருங்க. தேடி பார்க்குறேன் சார். எல்லோ பேஜஸ் இருக்கு. வேற வேற அப்புறம் டிராவல்ஸ் கைடு இருக்கு. பாஸ்போர்ட், ஏர் டிக்கெட்ஸ்லாம் இருக்கு சார். என்னடா இது, டிராவல்ஸ் மூடி 2 மாசம் ஆச்சு, இப்படியும் சொல்றானோ? என்ன டிராவல்ஸ் நடத்துறாங்களோ? நமக்கு வியாபாரம் நடந்தா சரி. சார் 90% முடிஞ்சு சார். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அந்த பொண்ணை சேஃபா கொண்டு வந்துடுறேன் சார்.
போலீஸ் நம்மளை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று முடியும். இங்கே வர ஒருத்தன் கூட உயிரோட போகக்கூடாது. டேக் யுவர் வெப்பன்ஸ். ஓகே, கோ. ரெடியா இரு. உன்னை வெளியே கொண்டு வர எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். இன்னும் 2 நிமிஷத்துல நாங்க அங்க வந்துடுவோம். ஓகே மாஸ்டர், நாங்க பார்த்துக்கிறோம். Come on, guys. Come. பானு, ஒரே இருட்டா இருக்கு. ஒரு ரூமுக்கு வழி தெரியல. டோர்ல தான் தட்டி சவுண்ட் கூட. ஓகே, கம் அவுட். கம். இவனுக்கு 2 பேரை இமிடியேட்டா ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. ஓகே சார். பாஸ். என்ன பிரச்சனை? நாங்க துரப்பாக்கம் பைபாஸ்ல வந்துகிட்டு இருக்கோம். ரூட் எல்லாம் கிளியரா இருக்கா? திரும்ப இந்த மாதிரி அட்டாக் நடந்துற கூடாது. எச்சரிக்கையா இருக்கணும். டேக் கேர். ஓகே. டாக்டர், எனக்கு கிளியரா சொல்லுங்க, சிவாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? அவரால் இன்னும் எவ்வளவு நேரம் ஓட முடியும்? மேடம், எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மேல அவரால் ஓட முடியாது. டாக்டர் தேவி, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளூயிட் பேலன்ஸும் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளூயிடை கரெக்டாக செக் பண்ணிட்டே வாங்க. கீப் மோட்டிவேட்டிங் ஹிம். வாட்ஸ் யுவர் சஜஷன் டாக்டர்? இப்போ பல்ஸ் ரேட் எப்படி இருக்கு? அதே கண்டிஷன்ல தான் சார் இருக்கு. எனக்கு அடிக்கடி இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே? ஓகே சார். சார், நான் பிளான் பண்ண மாதிரி பாம்பை டிஃப்யூஸ் பண்ண முடியும் தானே சார்? நீங்க அனுப்பிச்ச டயக்ராம் பார்த்தேன். இந்த மெத்தட்ல டிஃப்யூஸ் பண்ணா கூட ரிஸ்க் இருக்கேமா? வேற வழி இல்லை சார், ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்.
பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சென்னை நகருக்குள் தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அவர்களால் பொதுமக்களுக்கு பேராபத்து ஏற்படும் என்ற அச்சத்தில் போர்க்காலத்தில் செய்யக்கூடிய ரெட் அலர்ட் சிச்சுவேஷன் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நகரத்தின் எல்லைகள் சீல் வைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனால் நகரத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றன. நிக்க மாட்டியா? எங்க இருந்தா வர? லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். ஆர்சி புக்கறா? இருக்கு சார். இன்சூரன்ஸ் எல்லா பேப்பர்ஸ் எடுங்க சார், எடுங்க சார். எடு. போடா. என்ன சார்? உன் பேர் என்ன? பஷீர் சார். சார் சார் அனு சார் சார் இப்போ பாம்பு டெட்டனேட் ஆகும்பொழுது எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இருக்குன்னு தெரியாது சார். பப்ளிக் அதனால எந்தவித டேஞ்சரும் இருக்கக்கூடாது. அதனால ஒரு ரிமோட் லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். சரி, நான் அங்கே போயிட்டே இருக்கேன். அது எங்கேன்ற டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சார். எனக்கு ஒரு 1000 சாண்ட் பேக்ஸும் 150 ஃபீட் ஹைட் இருக்கிற ஒரு ஹைட்ராலிக் கிரேனும் தேவைப்படும். அங்கே கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணிடுறீங்களா சார்? நீங்க கேட்ட எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சிடுறேம்மா. நானும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கம்மா. மசில் கிராம்ஸ் இருக்கா? சார் அவர் கால்ல தசப்பிடிப்பு ஏற்படாம இருக்க மயால்ஜா டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சார் நம்ம ஏன் சார் எனர்ஜிக்காக ஸ்டீராய்டு கொடுக்கக்கூடாது? ஸ்டீராய்ட்ஸ் இப்போ வேணால் நல்லா எனர்ஜியாக இருக்கும். பட் ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அட்வான்ஸ் எஃபெக்ட்லாம் வர நிறைய சான்சஸ் அது. ஸோ பெட்டர் வி அவாய்ட் தட். ஆல்மோஸ்ட் ஆகிட்டோம். எஸ் சார், ஒரு 100 போய்ட்டு இருக்கு சார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆப்ரேஷன் முடியும் சார். ஷியூர். சிவாவை காப்பாற்றுறதுக்காக பொதுமக்கள், மீடியா, போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ரேடியோ 1 சார்பா ஒரு முயற்சியா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பேச வைக்க போறோம். சிவா, நான் பானு பேசுறேன். சிவா, உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க போறோங்கிறதுக்கு அடையாளம். நீ தானே சிவா சொன்ன, சாகர கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ்றதுக்காக போராடுவோன்னு. ப்ளீஸ் சிவா, நம்பிக்கையோட வா. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிப்போம். உன்னால முடியும். உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன் சிவா. Yeah.
நோ சிவா பாத்து. Come on Shiva, don't stop. You can't give up now Shiva. கொஞ்சம் தூரம் தான். Come on, come on. சிவாவுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால வயசானவங்க, குழந்தைங்க, இதயம் பலகீனமானவங்க யாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம். கடவுள் தான் காப்பாத்தின அந்த பையனை. டாக்டர் நான் முன்னாடி போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்க்கணும். நீங்க வந்து பையனை சேஃபா லொகேஷன் கூட்டி வந்துருங்க. ஓகே மேம். கான்ஃபிடன்ஸ். பயப்படாதே. சிவா கம் ஆன். டோன்ட் வரி. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பிரியா, பாம் எங்க டிஃப்யூஸ் பண்ண போறாங்கன்னு தகவல் தெரியுமா? எதிர்பாராத விதமா பாம் எக்ஸ்ப்ளோட் ஆனா பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க இப்படி ஒரு ரிமோட் ஏரியாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அங்க பாமை டிஃப்யூஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பாம் ஸ்குவாட் ஆபீசர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மூட்டையெல்லாம் அடுக்குப்பா. ட்ரெட்மில் பொசிஷன்ல இருக்கா? சப்ளை கட் ஆகாம வரணும். நீ அதை பாரு. பையனுக்கு கேர்ஃபுல்லாக நாங்கள் சொன்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கொண்டு போயிடுங்க. ஓகே சார். சார் நான் ஸ்பாட் வந்தாச்சு. குயிக் சீக்கிரம் அடுக்குங்க. நீங்க ரெடியா? ரெடி மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க. யா தட்ஸ் எனஃப். ஸ்டாப். யா நீங்க ரெடியா? பூம் அப் அப். யா தட்ஸ் ஃபைன். மேல அப்படியே ரொட்டேட் ரொட்டேட் இட். ஆமா எனக்கு அந்த ஹுக் வந்து டைரக்டா அந்த ட்ரெட்மில் மேல வரணும். பொசிஷன்ல பாத்துக்கிட்டீங்களா? யா ஓகே சரி. இப்போ பூம் அவுட் பூம் அவுட். அதே ஆங்கிள் ஃபார்வர்ட். இப்போ நாங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பத்திரிக்கை, மீடியா, பப்ளிக் யாரையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. அங்கேயே பிளாக் பண்ணுங்க. பிளாக் பண்ணுங்க. பாம்பை டிஃப்யூஸ் பண்ணும்போது சிவாக்கு எந்த விதமான ஒரு ஆபத்து ஏற்பட சான்சஸ் இருக்கு. அப்படி ஒரு நிலைமையை சமாளிக்க இந்த ஹாஸ்பிடல்ல தயார் நிலையில வச்சிருக்காங்க. இங்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் சிவாக்கு ரெடியா இருக்காங்க. அங்கிருந்து நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு நம்முடைய ஆன்லைன் நெட்வொர்க்கின் செய்தி பிரிவு தயார் நிலையில் இருக்கிறது.
இது வரைக்கும் நமக்கு சவாலாக இருந்த இன்ஸ்பெக்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்திருக்க எல்லா கமாண்டோஸையும் காலி பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சீக்கிரட் வழியாக வந்துடுவேன். நீங்களாம் அங்கே ரெடியாக இருங்க. இங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆகணும். அனு சார், பாம்பை டிஃப்யூஸ் பண்ண முடியுமா? இல்ல சார், டிஃப்யூஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. பையனை சேவ் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவனையாவது காப்பாற்ற முடியுமா? முயற்சி தான் சார். அதுக்கு மேல அனு, உன்னை ஒரு ஆபீசரா மட்டும் பார்க்கலாமா? என் பொண்ணாவே நினைக்கிறேன். இதுக்கு முன்னால எத்தனையோ ரிஸ்கான ஆபரேஷன்லாம் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் உன்னை வியந்து பாராட்டி இருக்கேன். ஆனா இது எனக்கு சரியா படமா? என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க சார்? விட்டுறலாம் சார். நமக்கு ஏதாவது ஆபத்துனா போலீஸ் உயிரை கொடுத்தாது நம்மளை காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கையில மக்கள் இருக்காங்க. இப்படி நம்ம விட்டுட்டோம்னா அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன வருது சார்? சார், நான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மையா இருக்க விரும்புறேன். என்ன பண்ண போற? ஒண்ணு இந்த பையனை சேவ் பண்ணணும் சார், இல்லனா என்ன வேணா நடக்கணும். ஹலோ, பாம் டிஃப்யூஸ் ஆன உடனே நாங்க இங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிருக்கோம். we will take care of it. சார், நாங்க ரெடியா இருக்கோம். ஸ்பாட்ல என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிடல் கொண்டு வந்துடுறோம். சீக்கிரம் வாங்க, பிரிவிடு. Clear the area. Out, out. Perimeter தாண்டி தான் எல்லாரும் இருக்கணும். Quick. Out. மேடம், என்ன பார்க்க எப்ப வருவீங்க?
கெட் வெல் சூன் சிவா. சிட் சிட். கால் எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா? ஓகே மேடம், இப்போ பரவாயில்ல. மேடம், நீங்க மட்டும் ரிஸ்க் எடுக்கலனா? நாங்க ரிஸ்க் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அவரோட மன உறுதி, அவருக்கு காதல் மேல இருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் தான் அவரை காப்பாத்திச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். யா. ஓ ஓகே. லொகேஷன் எங்க? உடனே வரேன். அச்சுறுத்தல், அறைகூவல், கேள்வி கணைகள், கேலி சித்திரங்கள், இழப்புகள், இடமாற்றங்கள் இப்படி எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கிறோம்.